எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து கா காளையவனன் வதம். காளையவனவதம்ன்றது காளையவனன் அர்த்தம். இந்த காளையவனன் வந்து ஒரு ரொம்ப ஈஸ்வரன்கிட்ட வரம் வாங்கினோம். அவனை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி வரம் வாங்கினவன். என்னோட கதை என்னன்னா, கார்க்கியர்னு ஒரு பிராமி அந்த முனிவர் கார்க்கியன். இந்த கார்க்கியர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். கல்யாணம் ஆனவர் தான், ஆனாலும் வந்து பெண் வாசனை தெரியாதவர். அப்படியே இருந்துட்டார் கடைசி வரைக்கும். பெண் வாசனை வேண்டான்னே இருந்தவர். இவர் வந்து இவருடைய குரு. இவர் வந்து அந்த அந்த ரிஷி அந்தகர் குலம்னு ஒன்று இருக்கு. விருஷ்ணி குலம். விருஷ்ணி குலம்ன்றது வந்து இப்போ அந்த இடையர்கள் யாதவர்கள். அந்தக குலம்னு ஒன்று இருக்கு. அந்தக குலம்ன்றது வந்து அந்த அந்த யாதவர்களே இன்னொரு பிரிவு போகுது. அந்தகர்களுக்கும் அந்தக குலத்துக்கும் விருஷ்ணி குலத்துக்கும் இவர் தான் இந்த கார்க்கியர் தான் ஆசார். அவர் தான் அவங்கள வந்து வழி நடத்துறது. வழி நடத்தும் போது இவரை இந்த அவங்க அந்த அந்த விஷ்ணு குலம்ன்றது வந்து கிருஷ்ணனோட குலம் இல்லையா? அந்த குலத்துல இருக்கிறவருக்கு வந்து அவருக்கு குழந்தை இல்லை இவருக்கு. அதனால இவரை வந்து ஒரு மாதிரி சைக்ராயனர் சியாலர்னுவாங்க. சைக்ராயனர் சிலாயர்னு. சைக்ராயனர்னு ஒரு பேர் உண்டு, சிலாயர்னு ஒரு பேர் உண்டு. அதாவது வாரிசுகளை உருவாக்க இயலாதவன் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு இதை சொல்லி இவரை வந்து கேலி பண்றாங்க எல்லாரும். இதுல இவருக்கு வந்து இந்த கார்த்திகருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால என்ன பண்றாரு, சிவபெருமான நோக்கி தவம் இருக்கார். தவம் இருந்து நான் வந்து என் மனைவி கூட சேராமலே எனக்கு ஒரு குழந்தைய நீ கொடுக்கணும், எனக்கு ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இரும்பு சூரணத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப இரும்பாக்குறாராம். இரும்பு சூரணத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஈஸ்வரன்கிட்ட வேட்டுறாராம். வேண்டினா ஈஸ்வரன் தான் அந்த ஒரு ஹோம குண்டத்தை உண்டாக்கி அதை வந்து ஒரு குழந்தைய உருவாக்கி தரார் இவருக்கு. அந்த குழந்தைய வந்து யவன ராஜாக்கள் வந்து அந்த யவன தேசத்துல போய் போயிடுறாரு. இந்த இவெல்லாம் கேள்வி பண்ணணும், இங்கே விட்டு யவன தேசத்துக்கு போயிடுறாரு. யவன தேசம்ன்றது என்ன? கிரேக் ரோம், அதுதான் யவன தேசம். அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின் தான். அதான் அந்த தேசத்துக்கு போயிடறான். அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. இந்த கார்கியரோட திறமையும் அபார சக்தியும் பார்த்துட்டு அந்த குழந்தை இருக்கிறதும் அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லாதனால இந்த குழந்தைய அந்த ராஜா வாரிசா வச்சு வளர்க்குறான். அந்த வளர்ந்துட்டு இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு பேர் அவன் தான் காளையவனன் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த காளையவனன் வந்து என்ன பண்ணிடுறான், கொஞ்சம் பெருசான உடனே மனசுல கெட்ட புத்தி. ஏன்னா ஈஸ்வரன் இவர் வேண்டும் போதே இந்த குழந்தை பிறக்கும் போதே இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கார்த்தியர் வந்து யாதவ குலத்தை அழிக்கிறதுக்கும் யாதவ அரசர்களை ஜெயிக்கிறதுக்கு யாதவர்களால் ஜெயிக்க முடியாத ஒரு பிள்ளையை எனக்கு கொடுக்கணும். ஏன்னா கிருஷ்ணன் அழிச்சிருவான்ற ஒரு பயம் அவருக்கு உண்டு ஏற்கனவே மனசுல. அதனால யாதவர்களால் அழிக்க முடியாத ஒரு பிள்ளையை எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். அந்த பிள்ளை தான் இந்த காளையவனன். காளையவனன் வந்து அந்த யாதவ குலத்தை அழிக்க முடியாதவன்றது அந்த இருக்கு இல்லையா? ரெண்டாவது ஏகப்பட்ட அந்த யவன ராஜாக்களோட புத்தி எல்லாம் கூட வருது. அவன் என்ன பண்றான், தன்னை வளர்த்த யவன ராஜாவையே கொண்டுட்டு அந்த இடத்துக்கு ராஜாவாயிட்டான். யவன தேசத்துக்கு ராஜாவாயிட்டான். யவன தேசத்துக்கு ராஜாவோட இல்லை, எல்லாம் நிறைய அங்கிருந்து அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் வந்துடும். வந்து அங்க இருக்க அந்த இமயமலை அடிவாரத்துல நிறைய ராஜாக்கள் சகர் துஷார் தரதர் பாரடர் தங்கனர் சிறுங்கலர் கசார் பகலவர் மிலேச்ச மன்னர்கள், இவங்க அந்த மாதிரி சில மன்னர்கள் அந்த இதெல்லாம் அங்க இருந்துருக்காங்க. அங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சது சொல்றேன் நான். இந்த மாதிரி அரசர்கள்லாம் அங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் ஜெயிச்சிடறான், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடறான். அந்த நெருப்புல தூசு இந்த மாதிரி ஈஸியா போய் அவங்க கிட்ட போய் இன்னொன்னே அவங்களாம் வந்து அடிமையாயிடுறாங்க. இப்ப இவனுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு யார் வேணும்னு அலையிறான். அவன் வந்து யாதவ குலத்துல அழிக்கணும்ன்றது அவனுக்கு மனசுல இயற்கையாவே பிறக்கும் போதே யாதவ குலத்தை அழிக்கணும்ன்ற எண்ணத்தோடய பிறக்கான். அவங்க அப்பா நினைஞ்சதுனால. ரெண்டாவது இவன் என்ன பண்றான், இவனும் வந்து அந்த யாதவ குல கிருஷ்ணனோட பேர் தெரியும். கிருஷ்ணன் வந்து ஒரு பலசாலி திறமையான ஆளு அப்படின்றது தெரியும் இல்லையா? கிருஷ்ணன் மாதிரியே இவனும் வேஷம் போட்டுக்கிறான். இவனும் சங்கு சக்கரம் எல்லாம் கிருஷ்ணன் மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு வேஷம் பண்ணிட்டு நான் தான் கிருஷ்ணன்றான். எல்லார்கிட்டையும் போய் நான் தான் கிருஷ்ணன், உண்மையான கிருஷ்ணன் போலின்றான். நான் தான் கிருஷ்ணனோட அவதாரம். ஏன்னா எல்லா விதையும் கத்துட்டுதான் எல்லாம் இவனுக்கு தெரியுது. அதனால எல்லாரும் ஜனங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது, இந்த 2 பேர்ல கிருஷ்ணன் யாருன்னு.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குழப்பத்தை எல்லாம் உண்டு பண்ணிட்டு கிருஷ்ணன்கிட்டே வந்து வாதாடுறோம், நான் தான் பெரிய ஆளுங்க. ஆனா ஜெயிக்க முடியாதுன்றது கிருஷ்ணனுக்கு தெரியும், இவங்க இந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கான்னு. இவர் மதுரா மேல போர் எடுக்கிறான், போர் தொடுக்கிறான். இவர் என்ன பண்றாரு, மதுராவில் இருந்த மக்களை எல்லாம் மெதுவா அப்படியே இதோட கிளப்பி கொண்டு போய் துவாரகால விட்டுட்டு இவர் மட்டும் போய் அந்த காளையவனன்னு பாக்குறதுக்கு போறாரு, பேசுறதுக்கு. கிருஷ்ணன் மட்டும் போறாரு. கிருஷ்ணன் போய் மெதுவா காளையவன்கிட்ட, உனக்கு எனக்கு தகராறுலாம் ஒண்ணும் இல்லை, என்ன பேசி பார்க்கறாரு, ஒன்றும் நடக்கல. சரி சண்டை தானே சண்டை தான் போடணும்னா ஒருத்த காலில் இருக்கிறான். சண்டை போட்டா நிச்சயம் இவரால் அவரை ஜெயிக்க முடியாது, இவர் யாதவர் இல்லையா, யாதவரால அந்த காளையவனை ஜெயிக்க முடியாது. சரி சண்டை போடலாம் வா வான்னு மெதுவா போக்கு காட்டி ஒளிஞ்சு கிழிஞ்சு அப்படியே வழி காமிச்சு நேராக கூட்டின்னு போறாரு. அப்படியே இமயமலை அடிவாரத்துல கூட்டின்னு போறாரு. இமயமலை அடிவாரத்துல 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் என்னன்னா, மாந்தாதா வழியில வந்த முசுகுந்தன் ஒரு ராஜா, அதான் அதுவும் யாதவ குலம் தான், எதுகுலம். அந்த முசுகுந்தனோட அந்த வழியில, அந்த மாந்தாதா வழியில வந்ததுதான் யாதவ குலம். அந்த யாதவ குலத்துல முசுகுந்தன் ஒரு ராஜா, மாந்தாதாவோட புள்ள. தேவாசுர யுத்தம் பயங்கரமா நடக்கும்போது தேவர்களால் ஜெயிக்க முடியல. என்னன்னா அதாவது மனித உதவி தேவைப்படுறது அவங்களுக்கு, அசுரர்களை அழிக்கிறது தேவர்களால முடியல. அப்ப வந்து முசுகுந்தனை கேட்கிறான், நீ வந்து எனக்கு உதவி பண்ணு. முசுகுந்தன் போய் தேவாசுர யுத்தத்துல கலந்துட்டு தேவர்களுக்கு வெற்றியை தேடிக்கிறான். இதுல இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, உனக்கு சொர்க்கத்துல அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்குறேன், உனக்கு மோட்சம் உண்டு, ஏன்னா நீ வந்து தேவர்களை எல்லாம் காப்பாத்திக்க, அதனால உனக்கு அதை வந்து கொடுக்குறேன் அப்படின்றார். அவன் என்ன சொல்றாரு, முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுகுந்த சக்கரவர்த்தின்றது திரேதாயுகத்துல இருந்து அது நடந்தது, இந்த தேவாசுர யுத்தத்துல ஜெயிச்சது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல நடந்தது. அதுக்கப்புறம் துவாபர யுகம், திரேதாயுகத்திலேயே நடந்தது. திரேதாயுகத்துல நடந்த அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அந்த சண்டை போட்ட ஆயாசம் தீரவே இல்லை. அப்போதைக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொர்க்கமும் வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நல்ல உறக்கம் வேணும். பாத்துங்க, நல்ல உறக்கம் இல்லைன்னா மனுஷனால இருக்க முடியாது, பைத்தியம் முடியும். எனக்கு நல்ல உறக்கம் வேணும் அப்படின்னு இந்திரன் கிட்ட வேண்டாம், எனக்கு அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு, நான் முதல்ல தெளிவா வரணும் அப்படின்னு. தெளிவா வரணும்னு முந்திர அந்த வரத்தை கொடுத்துறாரு. கொடுத்துட்டு நீ இமயமலைக்கு அடிவாரத்துல போய் எங்கேயோ ஒரு குகையில படுத்து தூங்கு, நீ யுக கணக்குல தூங்கு, யுகங்கள் தாண்டி தூங்கு, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்திரனுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம், தன்னையும் ஜெயிச்சுவான்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. முசுகுந்தன் தன்னையும் ஜெயிச்சு இந்திரலோக பதவிக்கு வந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால அவனை ஒண்ணு எதுக்கவும் முடியல, அவனோட வந்து எல்லாம் ஜெயிச்சிருக்கோம். முசுகுந்த சக்கரவர்த்தி நினைச்சா இந்திரனை ஈஸியா ஜெயிச்சிருவார். அதனால அது வந்த பயமும் உள்ளுக்குள்ள இருக்கு. இவன் தூங்கணும்னு கேட்டவனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தூங்கணும் தானே, உனக்கு கணக்கு போய் இதுல காமிச்சு இமயமலை அடியில ஒரு இதுல காமிச்சு, இங்க படுத்து நீ தூங்கு, உன்னால எவ்வளவு நாள் வேணுமோ தூங்கு, உன்னை யாராவது எழுத்து நாள்லயே நீ எழுந்துக்க மாட்டேன், நீ பாட்டுக்கு உள்ள தூங்கிட்டு. ஆனா உன்னோட தூக்கத்தை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீ கண்ணு முடிச்ச உடனே பாக்குற பத்தியா எதுல இருக்கணும் சாம்பலாயிடும். அந்த மாதிரி ஒரு வரம் உனக்கு கொடுத்துருக்கேன், அதனால தைரியமா தூங்கு, உன்னை யாரும் எழுப்ப மாட்டாங்கன்னா படுத்துக்கிறாரு. திரேதாயுகத்துல படுத்துட்டு துவாபர யுகம் தாண்டி கலியுகம் ஆரம்பிக்க போற நேரத்துல, துவாபர யுகம் ஃபுல்லா போயிருக்கு, கலியுகம் ஆரம்பிக்க போறது அந்த நேரத்துல கிருஷ்ணனோட அவதாரம் முடிஞ்ச உடனே கலியுகம் ஆரம்பிச்சிடும். அப்பதான் கிருஷ்ணன் வர. இதுதான் நிலைமை. அந்த கிருஷ்ணன் வந்து காளையவனன் கிட்ட சண்டை போட்டு மெதுவா அங்க அந்த குகை கிட்ட கூட்டு வர. மெதுவா வந்து இந்த காளையவனன் பார்த்துட்டு இருக்கும் போது டக்குனு உள்ள போய் அந்த 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 முசுகுந்த சக்கரத்தை படுத்து தூங்குறாரு, அந்த அந்த குகைக்குள்ள போய் தன்னுடைய சங்கு சக்கரம் ஆபரணங்கள் எல்லாம் முசுகுந்த சக்கரத்துக்கு மேல அப்படியே தூக்கிட்டு முசுகுந்த சக்கரத்துக்கு மேல அவருக்கு தொந்தரவு இல்லாத மெதுவா அப்படியே மேல சாத்தி சங்கு சக்கரத்தை கைட்டு அவர் தோளுக்கு நேரம் 2 தோல்லையும் வச்சுட்டு கிருஷ்ணன் போய் இடத்துல ஒதுக்கிட்டு விடுறாரு. பார்த்த உடனே இவன் வரான், பின்னாடியே துரத்திட்டு வந்தவன் எங்க காணும் வாடா கிருஷ்ணா, உன்னை விடுற நான் பாருடா, அரட்டிகிட்டே வரான் வெளியில. இதுல இருந்து எல்லாம் மிதமிஞ்சி திமிரு பிடிச்சி அலையறான் இல்லையா, காளையவனும் உள்ள வரான். உள்ள வந்தவனே பாக்குறான் முசுகுந்த சக்கரம் படுத்துட்டு தோல்ல சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. கிருஷ்ணன் வந்து நீங்க வந்து படுத்து தூக்குற மாதிரி நடிக்கலையா அப்படின்னு எட்டி உதைக்கிறான் முசுகுந்த சக்கரவர்த்தியை. எழுந்திருக்கல, மறுபடியும் எட்டி உதைக்கிறான். முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படியே முழிக்கிறார். கண்ணு முடிச்ச உடனே அவரோட கண்ணில் நேரா இவன் பண்றான், காளையவனன் போறான். காளையவனன் அவன் கண்ணில் பண்ண உடனே பஸ்பம் ஆயிடுறான். பஸ்பம் ஆயிட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி எழுந்திருக்கார். அப்புறம் கிருஷ்ணன் வந்து யாரு இருந்ததா அப்பதான் கிருஷ்ணனை கேட்கிறாரு முசுகுந்த சக்கரவர்த்தி, நீ யாரு, இந்த இவனை எரிச்சது நீ என்ன யூஸ் பண்ணிட்டியே, நீ யாரு அப்படின்னு கேட்கறான். கேட்கும்போது கிருஷ்ணன் வந்து தன்னுடைய அவதாரத்தை காட்டுறார். மகாவிஷ்ணு, நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கேன், நான் வந்து இப்ப எதுகுலத்துல பிறந்திருக்கேன், உன்னுடைய வம்சம் தானா,
அந்த இந்த இவரோட வம்சம் தான், இந்த மாந்தாதாவோட வம்சம் தான், முசுகுந்த சக்கரவர்த்தியோட வம்சம் தான் யயாதின்னு. யயாதியோட புள்ள. யயாதிக்கும் தேவயானிக்கும் பிறந்த 4 பிள்ளையில ஒரு பிள்ளை எது. அந்த எதுவோட குலம் தான் யாதவ குலம். அதை நான் அப்புறம் சொல்றேன். தேவயானி கதை நான் அப்புறம் சொல்றேன். அந்த எதுவோட குலம் தான் யாதவ குலம். அந்த யாதவ குலத்துல வந்தவர் தான் கிருஷ்ணன். அதை சொல்றாரு அவர்கிட்ட. நான் உன்னோட வழிதான், உன்னோட வம்சம் தான் கேட்டார். வெளியில வந்து அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பாக்குறார். உலகமெல்லாம் ஒரு ஜனங்கள்லாம் சின்ன சின்னதா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல தேவரகத்துல 25 அடி 30 அடி உயரத்துக்கு இருந்திருக்கான் மனுஷன்லாம். இவர் வந்து வெளியில வந்து பார்த்தா எல்லாம் சின்ன 8 அடி 10 அடி அந்த உயரத்திலேயே போயிட்டு இருக்காங்க. 8 அடி உயரம் 10 அடி உயரத்திலேயே எல்லாம் மனுஷனோட உருவங்கள்லாம் சுருங்கி போச்சு. அவங்களோட செயல்பாடுகள்லாம் சக்தி இல்லாம ரொம்ப பூஞ்சையா இருக்கு. இவங்களெல்லாம் ஒரு அடி கூட தாங்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்காங்க. இவரா பெரிய பலசாலி முசுகுந்தன். சரி, இனிமே நம்மளுக்கு எதுக்கு நாடு அதெல்லாம் வேண்டாம், நம்ம இவ்வளவு நாள் தூக்கிட்டோம், இப்ப நம்ம போய் கொஞ்ச நாள் தவம் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்க, நான் கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டு நான் மோட்சத்துக்கு போயிடுறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாள் தவம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இவ்வளவு நாள் தூக்கிட்டு இருக்கு அப்படின்றார். உடனே அவரை கூட்டு இமயமலைக்கு அடிவாரத்தை ஒரு இடத்த காமிச்சு, இங்க இருந்து நீங்க தவம் இருங்க, தவம் இருந்துட்டு உங்களால என்னைக்கு நீங்க மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன நினைக்க மனசுல நான் வந்து உங்க எதிர் நிற்பேன், உங்களை நேரம் மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கிருஷ்ணன் வந்து போயிடுறார். இப்படியாக இந்த காளையவரனை அழிச்சார். காளையவரனை அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் கிருஷ்ணன். ஏன்னா அவரால் அழிக்க முடியாதுன்னு அவன் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்துட்டான். ஒன்றும் பண்ணவும் முடியல. ரொம்ப அருமையான ஸ்டோரி இது. அதனால கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனோட வெறும் கிருஷ்ணன் வந்து அவதாரத்தோட மட்டும் இல்ல, நியாயவாதி மட்டும் இல்ல, நல்ல மூலசாலி, புத்திசாலின்றது முக்கியம். அதான் நேக்கா கொண்டு அவரை கொண்டு அந்த முசுகுந்தனையும் எவ்வளவு நாள் தூக்க விட்டுருக்குது, இப்படி அவரையும் எழுப்பணும், இவனையும் எரிக்கணும், எல்லாத்தையும் மனசுல கணக்கு போட்டுதான் கரெக்டா முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட கொண்டு அவனை நிறுத்திடுறார். இல்லாட்டா அவனை கொண்டு இருக்கவே முடியாது. கிருஷ்ணன் எத்தனை வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் கிருஷ்ணன் அவன் கூட சண்டை போட்டிருந்தாலும் கிருஷ்ணன் அதை ஜெயிக்க முடியாது. அந்த வரம் அவங்ககிட்ட இருக்கு. என்னவா இருந்தாலும் அவன் சாகவே மாட்டான். கிருஷ்ணனை வேணா காலி பண்ணுவான். ஏன்னா அவன் எல்லா வரமும் இருக்குது. எல்லாரும் எப்படியாப்பட்டவனையும் கொள்றதுக்கு அவங்ககிட்ட வரம் இருக்கு. அந்த மாதிரி அவன் பண்ணியிருந்தான். கிருஷ்ணனை ஜெயிக்கிறானோ இல்லையோ, கிருஷ்ணனால அவனை ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வழியே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அவரை கொண்டு போய் அந்த இதுல மாத்தி இது கொண்டு போய் சேர்த்து விட்டா. இதே மாதிரி ஜெயத்ரதன் கதை ஒண்ணு இருக்கு. ஜெயத்ரதனோட தலையை வந்து கிருஷ்ணன் இது அர்ஜுனன் வந்து வில்லு விட்டு எரிஞ்ச உடனே அதே மாதிரிதான் ஜெயத்ரதன் பறந்துனே போய் அவங்க அப்பா தவம் பண்ணிட்டு இருப்பார். அவர் கையில விழும். அவர் கையில விழுந்த உடனே அவர் வந்து கையில பார்த்து தலையை தூக்கி கீழே போடுவார். கீழே போட்ட உடனே அந்த தலை கீழே விழுந்த உடனே இவர் தலையும் முடிச்சிடும். அது மாதிரி ஒரு உரம் வாங்கிட்டு உங்க பிள்ளைக்கு வந்து உங்க பிள்ளையோட தலையை யார் கையில இருந்து கீழே விழுறதோ அவங்க உடனே மண்டை வச்சு சேர்த்து போடுவாங்கன்னு ஒரு உரம் அவர் வாங்கியிருக்காரு. அவர் பிள்ளைக்கு ஒரு முடிவு இப்படி இருக்குது. நான் இதெல்லாம் சொல்றேன். அப்புறம் ஜெயத்ரதன் கதை இதுதான். தேங்க்யூ.